ஐபிஎல்லில் நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணியை மும்பை அணி பந்தாடியது. மும்பை வான்கடை மைதானத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பெங்களூரு அணியை பேட்டிங் செய்ய பணித்தார். அசூர ஃபார்மில் இருந்த விராட் கோலி 3 ரன்களில் பும்ரா பந்தில் ஆட்டமிழக்க பொறுப்புடன் விளையாடிய கேப்டன் டூப்ளசிஸ் 40 பந்துகளில் 61 ரன்கள் குவித்தார். ரஜத் பட்டிதார் 50 ரன்கள் குவித்த நிலையில் இறுதிக்கட்டத்தில் அதிரடியாக விளையாடிய தினேஷ் கார்த்திக் 23 பந்துகளில் 5 4 4 சிக்சர்களுடன் 53 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. அபாரமாக பந்து வீசிய மும்பை வீரர் பும்ரா 4 ஓவர்களில் 21 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். 197 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணிக்கு இஷான் கிஷான் ரோஹித் சர்மா ஜோடி அதிரடி தொடக்கத்தை கொடுத்தது. இஷான் கிஷான் 34 பந்துகளில் 69 ரன்கள் குவித்த நிலையில் ரோஹித் சர்மா 34 ரன்களில் ஆட்டமிழந்தார். இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் பெங்களூரு அணி பந்துவீச்சை துவம்சம் செய்து 19 பந்துகளில் 52 ரன்கள் சேர்த்தார். கேப்டன் பாண்டியா 6 பந்துகளில் 21 ரன்கள் குவிக்க 15.3 ஓவர்களில் மும்பை அணி வெற்றி இலக்கை எட்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.